தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். ஆமே. இந்த 3 வசனத்திலும் நல்ல வார்த்தைகளை தந்த தெய்வம், இந்த 3 வசனத்திலும் நல்ல வார்த்தைகளை தந்த தெய்வம் 4வது வசனத்தில் தந்திரக்காரனை, ஆண்டவரை ஏமாத்துகிறவனை, ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவனை, ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிறவனை, மொத்தத்தில் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமில்லாத செய்கிற தந்திரக்காரனை அவர் என்ன செய்கிறார்? கைகள் தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. முக்தி பெற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளை முறுமுறுக்காமல், தேவன் தருகிற வார்த்தைகளை கனத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை தன் இருதயத்தில் வைத்து அதற்காக அந்த எச்சரிப்பாக இருந்தால் அந்த எச்சரிப்பு நமக்கு நடந்து விடாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை உடையவர்களாக ஆகும்படிக்கும், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தால் அதையும் நம்முடைய ஞாபகத்தில் வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்தவும் செய்தால் முக்தி பெற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னபடி நம்மை இந்த மாசம் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் கர்த்தரை நீங்கள் ஏமாற்றாமல் இருங்கள் என்று நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தந்திரக்காரனின் கர்த்தரை கனம் பண்ணுகிற விஷயத்தில், கர்த்தரை துதிக்கிற விஷயத்தில் தந்திரக்காரனை போல் இருந்து விடாதுங்கள். நான் தான் புத்திமான், நான் தான் ஞானி, நான் யோசிக்கிறது சரி என்று இருந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை உபதேசத்திலும் ஞானத்தோடு இருந்து தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்த இந்த மாசம் வாக்கு தந்திருக்கிறார்.